இந்த ஜாக்சன் வந்து அப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ போயிட்டு வரதுன்னா எப்படி இருந்தா நைட் ஆயிருமே. அப்போ வைஃப் வீட்ல தனியா இருப்பாங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் பாஸோட பேச்ச மீற முடியாததுனால, சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய்க்கிட்டு இருக்காரு. ஜாக்சன் போய்க்கிட்டே இருக்கிற டைம்ல அவர் என்ன பண்றாருன்னா, அவங்க பாஸுக்கு கால் பண்ணி கேட்கிறாரு. "ஸோ எங்க போய் பிக்கப் பண்ணணும் அவங்கள?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அப்போ உடனே பாஸ் அங்கேருந்து சொல்றாரு, "இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்கள பிக்கப் பண்ணணும். ஒரு டெலிவரி ஆன பிள்ளை. ஸோ அவங்கள கூட்டிக்கிட்டு மதுரையில போய் விடணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவால்ல. நீ அவங்கள பத்திரமா விட்டுட்டு சேஃபா திரும்பி வந்துடு." அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன கட் பண்றாரு. ஸோ ஜாக்சன் தான் அங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பிக்கப் பண்றாரு. ஸோ அந்த கார்ல யார் ஏறுனான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசானவரு, அப்புறம் அந்த பேபி பொறந்தவங்க, ஒரு கைக்குழந்தை, அப்புறம் அந்த வைஃப் அவங்க பெண் இருக்காங்களா, அவங்களோட ஹஸ்பண்ட். ஸோ இவங்க தான் அந்த கார்ல ஏறியிருக்காங்க. ஸோ இவங்க போயிட்டே இருக்கும்போது, அந்த அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கார கொஞ்சம் மெதுவா போங்க. ஏன்னா குழந்தை இருக்கு, பச்சை உடம்புக்காரங்க. அதனால கொஞ்சம் ஸ்லோவா போங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஜாக்சன் வந்து ஒரு 40, 45 இதுக்குள்ளேயே தான் ரொம்ப ஸ்லோவா மதுரைய நோக்கி போய்க்கிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம, இவங்க வந்து போற வழியிலேயே கொஞ்ச நேரத்துல கார ஸ்டாப் பண்ணிட்டு, அந்த குழந்தைக்கு காத்து வர்ற மாதிரி எல்லாம் வச்சுன்ட்டு, இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாவே தான் போயிருக்காங்க.